நீ மாடு வளர்க்கணும்னா மாடுன்னு மாடுனா பால், மோர், தயிர், பாலாடை கட்டி, நெய், வெண்ணெய், எத்தனை இண்டஸ்ட்ரி. அதுல இருந்து கழிவை தூக்கி கொண்டு குப்பை கிடங்கு அதுல கொட்டி அங்கிருந்து மீத்தேன் பயோகேஸ், எத்தனை இண்டஸ்ட்ரி. அங்க வெட்டினியர் டாக்டர் அங்க இருப்பாரு. அப்ப இதுக்குள்ள படித்தவர்கள் தேவைப்படுவாங்க, படிக்காதவனும் தேவைப்படுவான். இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப எல்லாத்தையும் நீங்க சும்மா ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல, ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல, மேய்க்காத போடா. ஆவின் பால் விற்காத, பால்வளத்துறை வச்சுக்கிறாரு, கால்நடை துறை வச்சுக்கிறாரு. அது எதுக்கு வச்சுக்கிற? இப்ப வெறி வருமா வராது? அது என்னடா வேலை செய்யும்? கால்நடை தாண்டா அதுக்கு துறை, அதுக்கு எதுக்கு வருது? இப்ப கால்நடை துறை நான் பேசுதா? டேய், மேய்ச்சல் நிலம்னே ஒண்ணு இல்ல. எப்படி ஆத்தால மாடு மாடு மேய்ப்பேன்? எப்படி மேய்ப்பேன்? நீ மலை அடிவாரத்துல வன பாதுகாப்பு சட்டம்ங்கிற அந்த சட்டம்ங்கிற பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு எனக்கு ஆடு மாடு உள்நுழைய விட மாட்டேங்கிற. மேய்ச்சல் புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்குன்னு இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல. எல்லா புறம்போக்கையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப எங்கிட்டு மேய்க்கிறது நாங்க ஆத்தால? சொல்லுங்க, என்னென்ன இருக்கும்?